أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما وإذ وعدنا موسى 40 ليلة ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون. ஸோ இதுனா நமக்கு இப்போ நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. இதுனா இந்த டைம், இன்னும் இந்த சமயம். ஸோ இதுதான் இதுனா இந்த நேரத்தை. அதுனா வாக்களித்தோம். அதுனா வாக்களித்தோம். மூசா அர்பஈன. அர்பஈனா 40. அர்பஈன 40 லைலத்தன் இரவுகளை. சும்ம பிறகு தகத்துமு. தகத்துமு எடுத்துக்கொண்டீர்கள். இஜ்ல காளை கன்றை. இஜ்லனா ஒரு காளை கன்று. மிம் பஅதிஹி. மிம் பஅதிஹி அவருக்கு பின்னர். வஅன்தும் ஸாலிமூன். வஅன்தும் ஸாலிமூன் அநியாயக்காரர்கள். அப்போ அல்லாஹ் இதையும் நினச்சி பாருங்க அப்படிங்கிறான். ஸோ என்ன, மூசாவுக்கு 40 இரவுகளை வாக்களிச்சிருந்தான். அதனால் அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காளை கன்று. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் இந்த காளை கன்று தான் மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ காளை கன்றை கடவுளாக்கிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பெரும் அக்கிரமம் புரிந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இந்த ஒரு ஹதீஸு நமக்கு தெரிஞ்ச ஒரு இது தான். அதாவது என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு ஃபிரௌன் அழிஞ்சிட்டான். அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த செட்டில் பண்ணி கொடுத்துட்டு அல்லாஹ் மூசாவுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, முக்கியமாக ரசூலுடைய விஷயம் என்னென்னா, தன்னுடைய சமுதாயத்துக்கு நேர்வழியை கைட் பண்ணுவாங்க. இதுதான் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி. ஸோ இப்போ அந்த கிளாஸ் டீச்சர், அந்த ரசூலுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க அல்லாஹ் 40 இரவுகளை இவரை கூப்பிட்ருக்கான். அப்போ இவர் போனதுக்கு பிறகு இந்த மக்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் டைமில் நம்ம இருக்கும்போது நம்ம லீடர் இருந்தால் கொஞ்சம் பேசாமல் இருப்போம். லீடர் கொஞ்சம் எங்கேயாவது மேம் இருந்தால் சுத்தமாக பேச மாட்டோம், அது வேறு. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மேம் இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்குதுன்னு வைங்களேன். ஆனால் மேம் இருந்தால் நம்ம பயப்பட்டு ஒழுங்காக இருக்க முயற்சி பண்ணுவோம். 90% ஒழுங்காக இருப்போம். மேம் இல்லாமல் லீடர் இருந்தால் நம்ம ஓரளவுக்காவது பேசாமல் இருப்போம். நேம் எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசாமல் இருப்போம். இப்போ லீடரும் ஒரு 10 நாள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த பனு இஸ்ராயல் சமுதாயத்துக்கு ஆயிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் இல்லை. ஸோ 40 நாள் இல்லாததுனால இவங்களுக்கும் தொழுகையெல்லாம் இருந்திருக்கு. பனு இஸ்ராயில் அந்த யூதர்களுக்கும் தொழுகையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இவங்க அதை பார்க்க யாரும் இல்லைல்ல. ஏன் அல்லாஹ் நம்மளை முஸ்லீம்களை ஸ்பெஷாலிட்டியாக ஆக்கியிருக்கான் அப்படின்னா, நம்ம நபி இல்லைன்னாலும் அவர் சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த ஸ்பெஷல். ஸோ இவங்களுக்கு நபி இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காளை கன்றை கடவுளாக ஆக்கிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுள்னால் நம்ம எப்படி அல்லாஹ் அப்படின்றோம், அதே தான் அவங்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் அல்லாஹ் தான் கடவுள். அல்லாங்கிறது அந்த வார்த்தை, அந்த மொழி தான். அல்லாஹ்வுடைய டிஃபினேஷன் என்ன, உங்களை என்னையும் படைத்தவன், இந்த வானம் பூமிகளை படைத்தவன், இன்னும் மலையை பொழிவிச்சு நமக்கு உணவு கொடுக்கக்கூடியவன், இவன் தானே அல்லாஹ்.
ஸோ இதே அல்லாவை தான், இதே இறைவனை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனதுக்கப்புறம் ஒரு காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை மிகப்பெரிய அக்கிரமம், நீங்கள் ரொம்ப அக்கிரமம் புரிந்தவர்களாக ஆயிட்டீங்க, ஜாலிமீன். நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில், அந்த ஜாலிமீனில் இருக்கிற அந்த மக்களுடைய பாதையை எனக்கு காமிச்சிடாதையா அல்லா அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் இந்த ஜாலிமீனை யார் அல்லாவை விடுத்து வேறு எந்த பொருளை எந்த வஸ்துவை கடவுளாக எடுத்துக்கிட்டாலும் இவன் தான் நமக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது கூட என்னது நிராகரிப்பு தான். ஸோ இறைவனுடைய இடத்துல இந்த காளை கன்றை இவங்க வச்சதுனால இவங்க அக்கிரமம் புரிந்தவர்களாக ஆனாங்க. சரியா? அடுத்த ஆயத்து பாருங்க. சும்ம அஃபௌனா அன்கும் மிம்பஅதி ஜாலிக லஅல்லக்கும் தஷ்குரூன். ஸோ சும்ம பிறகு, அஃபௌனா மன்னித்தோம், அஃபௌனா மன்னித்தோம், அன்கும் உங்களை, மிம்பஅதி ஜாலிக அதாவது பின்னர், அதன் பின்னர், லஅல்லக்கும் தஷ்குரூன் நன்றி செலுத்துவதற்காக. அப்போ நீங்கள் அக்கிரமம் புரிஞ்சிங்க, ஆனால் அப்போவும் உங்களை நான் என்ன பண்ணேன், மன்னித்தேன். எதுக்காக? நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தணுன்றதுக்காக. அல்லாஹ் எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய அந்த சாஃப்ட்டு ஹார்ட்டை வந்து நம்ம இதிலெல்லாம் கவனிக்கலாம். ஸோ அவ்வளோ யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய மகன் வச்சுக்கிருவோம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வந்து இப்போ நம்மளை தான் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வரோம், வந்து பார்த்தா வேறு யாரையோ அம்மானு கூப்பிடுது. அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க. நம்ம வந்து ஒரு பெரிய வீடு கட்டி வச்சுருக்கோம், நம்ம ஒரு 10 நாள் வெளியே போயிட்டு வரோம். இப்போ அந்த 10 நாளில் வீட்டு ஓனர் நம்ம இல்லாமல் அந்த வேறு யாரையோ வச்சுருக்காங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நம்மளுடைய கோபம் என்னவாக இருக்கும்? இன்னும் நம்மளுடைய அந்த பவர் அதாவது பவர் இல்லாதவங்களுக்கு கோபம் வந்து வலியாக வேதனையாக போயிடும். பவர் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கோபம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். இது இயல்பு மனிதர்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய விஷயத்தை பாருங்கள். அல்லாஹ் எவ்வளோ ஆற்றல் மிக்கவன், அவனுடைய சொந்தம். நம்ம எல்லாருமே அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுக்கு சொந்தமானவங்க. ஸோ அப்படி இந்த யூதர்களுக்கு அவ்வளோ விஷயத்தை கொடுத்து அந்த பனு இஸ்ராயலை வச்சா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் கூப்பிட்டு போகிறான் ஒரு 40 நாள். அதுக்குள்ளே இவங்க இந்த ஒரு காளைக்கன்றையே உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த காளைக்கன்று அதற்குரிய அந்த வரலாறுலாம் ரொம்ப பெருசு. பட் ஸ்டில் குரானில் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போவோம். அது நம்ம நல்லபடியாக முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் 2வது தடவை ஓதும்போது நமக்கு இன்னும் தெளிவாக தீர்க்கமாக நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போது இந்த காளைக்கன்றை நீங்கள் வணங்குனீங்க, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பு குணத்தை பாருங்கள். இவங்க வந்து ஷுக்குரன் அதாவது நல்லபடியாக இருக்கட்டும், நன்றி செலுத்தட்டும் அப்படின்ட்டு அவங்கள மன்னிக்கிறான். பவர்ஃபுல்லாக இருந்து மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அல்லாஹ்க்கு மன்னிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ பண்ணாலுமே அவன் மன்னிக்க ரெடியாக இருப்பான். ஸோ அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறான். நன்றியுடையராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் திருந்திடுவாங்க அப்படின்னு மன்னிக்கிறான். சரியா? அடுத்தது பாருங்கள். இது ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். அப்போ இது ஆத்தைனானா என்னது? கொடுத்து அனுப்புறது, கொடுத்தோம். ஆத்தைனா கொடுத்தோம், மூசா
மூசாவிற்கு கித்தாப் வேதத்தை, வல் ஃபுர்கான் பகுத்து அறிவிக்கக்கூடியதை. கித்தாபுங்கிறது தனி, ஃபுர்கான்கிறது வேதம், இங்கே பகுத்தறிகிறது. லஅல்லக்கும் தஹ்ததூன், லஅல்லக்கும் தஹ்ததூன் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. அதாவது அந்த கிதாபானது உங்களை கரெக்டாக பகுத்தறிய செய்யும். நம்ம சொல்லுவோம்ல, 6வது அறிவு பகுத்தறிகிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த 6வது அறிவையும் எப்படி கரெக்டாக தெரியணும்ல, நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சால் தான் சரியான வழியில் போக முடியும். ஸோ அது பிரித்து பார்க்குறதுக்காக இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். இவங்க இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலுமே கூட பாருங்கள், இவ்வளோ பெரிய அக்கிரமம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த 40 நாள் மூசா போயிருப்பாங்கள்ல, ஏன் போனாங்கங்கிறதையும் சொல்கிறான் பாருங்கள். மூசாவுக்கு வேதத்தையும் ஃபுர்கானையும், அதாவது இங்கே அரபி இலக்கணம்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது, நமக்கு அதெல்லாம் புரிபடணும். நம்ம அவ்வளோ ஒன்றும் அரபிக் லாங்குவேஜில் ரொம்ப வல்லுனராக இல்லை, நமக்கு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ வேதத்தையும் ஃபுர்கானையும் அருளியது அப்படிங்கிறது, அந்த வேதத்தை அருளியிருக்கான்ல, அந்த வேதம் எத்தகையது அப்படின்னா பகுத்தறியக்கூடிய தன்மையுடையது. ஸோ அந்த வாவ் அப்படிங்கிறது அண்டு அதையும் குறிக்கும், கூடவே அதில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தன்மையையும் குறிக்கும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அந்த வேதம் பகுத்தறிவிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அதை அல்லாஹ் கொடுத்தான், இந்த அருட்கொடையை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுறான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்கள். இது கால மூசா லிகௌமிஹி யா கௌமி இன்னக்கும் வலம்தும் அன்ஃபுசக்கும் பித்திஹாதிகுமுல் இஜ்ல ஃபதூபு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இஜ்ல ஃபதூபு இலா பாரிஇக்கும் ஃபக்துலு அன்ஃபுசக்கும் தாலிக்கும் ஹைருல் லக்கும் இந்த பாரிக்கும் ஃபதாப அலைக்கும் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் அடுத்த விஷயத்தையும் நினச்சி பார்க்க சொல்கிறான். இது கால இதையும் கூறினார் மூசா லிகௌமிஹி. ஸோ தன்னுடைய அந்த கூட்டத்துக்கு முன்னாடி, கௌமுனா மக்கள் கூட்டம், சமுதாயம் எல்லாமே வரும். ஸோ தன்னுடைய சமுதாயத்துக்கிட்ட நின்று யா கௌமி என் சமுதாயமே அப்படின்னு மூசா கூப்பிடுறாரு. இன்னக்கும் ஜலம்தும் நிச்சயமாக நீங்கள் அநியாயம் செய்தீங்க, அன்ஃபுசக்கும் உங்கள் ஆன்மாக்களுக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, நீங்கள் என்ன வஞ்சிக்கலை, உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க, என்ன ஏமாத்தலை, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி தானே நம்மளை அனுப்பியிருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல மூசா சொல்கிறாரு, நீங்கள் அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் ஆன்மாக்களுக்கு, நஃப்ஸு உங்கள் நஃப்ஸுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்க. பித்திஹாதிக்கும் எடுத்துக்கொண்டதினால், இஜ்ல அந்த காளைக்கன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால உங்கள் மனசுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்க. ஃபதூபு எனவே பாவத்தை விட்டு திரும்புங்கள். இலா பாரிஇக்கும் உங்களை படைச்சவனை பக்கம் திரும்புங்க. ஃபக்துலு ஆகவே கொல்லுங்கள், அன்ஃபுசக்கும் உயிர்களை, தாலிக்கும் கைருல் லக்கும் உங்களுக்கு இதுதான் சிறந்தது, பாரிஇக்கும் ஃபதாப அலைக்கும் பாரிக்கும்னா உங்களை படைத்தவனிடம், ஃபதாப அலைக்கும் ஃபதாப்னா என்னது, மன்னித்தான், அலைக்கும் உங்களை,
ஸோ நிச்சயமாக அவன் அத்தவ்வாபுர் ரஹீமாக இருக்கான். பாருங்க, அந்த தௌபான்னு வரும்போதெல்லாம் அவன் ரஹீம் ஆயிடுறான், பேர் அன்பாலனா ஆயிடுறான். தௌபான்னு எங்கெல்லாம் வருதோ தௌபா கேட்கும்போது அல்லாவுடைய அந்த அன்பு நமக்கு கிடச்சிருது. ஸோ மேலும் இதையும் நினச்சி பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு திரும்பி வராங்க. அப்படி வரும்போது இந்த சமுதாயத்தினர்லாம் இந்த மாதிரி காளைக்கன்றை நோக்கி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்னுடைய சமுதாயத்தாரே, மூசா கூப்பிடுறாரு, அப்படி என்னுடைய சமுதாயத்தாரே, இப்படி காளைக்கன்றை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கிட்டீங்களே, அப்போ நிச்சயமாக நீங்கள் பெரும் தவறு செஞ்சிட்டீங்க, அநீதி இழைச்சிட்டீங்க. அதனால் உங்களை படைத்த இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க, மேலும் உங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளுங்கள். இதுவே உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறினார். அந்நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்போனும் கருணை பொழிபவனுமாய் இருக்கிறான். ஸோ இந்த ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அல்லாவை விடுத்து இன்னொரு ஒரு அற்ப காளைக்கன்றை இந்த மக்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டீங்க, இதுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, அதுவும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு வர்றப்ப 2 வகையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று, இவங்க அங்கே அந்த அந்த கூட்டத்தில் எல்லாருமே ஏற்றிருக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கும் ஒரு விஷயம் வருதுன்னா எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம். சிலர் ஏற்றிருப்பாங்க, சிலர் ஏற்றுக்காமல் இருப்பாங்க. அதில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்கள இதாக இருப்பாங்க. ஸோ அப்படி இதை ஏற்றுக்கிட்டவங்களை நீங்கள் மாறலை அப்படின்னு இல்லை, அந்த எதிர்த்து நிற்பாங்க இல்லையா, இல்லை எங்களுக்கு நாங்கள் காளைக்கன்றை வணங்குனது எங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு, நாங்கள் இதையே வணங்க போகிறோம் அப்படின்னு ஆப்போஸ் பண்ணுறது, அதாவது எதிர்த்து பேசுகிறது. இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இருந்துட்டோம், இது எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நாங்கள் காளைக்கன்றை வணங்குறோம் அப்படின்னு சிலர் எதிர்த்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள நீங்கள் கொன்னுருங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டுட்டு இன்னும் நீங்கள் யார் அடாவடித்தனம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க. அதாவது உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூசைட் பண்ணிக்க சொல்கிறாங்களா அப்படின்னு சிந்தித்தோம் அப்படின்னா, இன்னும் அந்த பனு இஸ்ராயல் எல்லாருமே ஒரே கூட்டம் தானே, சச்சா மக்க பெரித்தா மக்க அப்படி தான். அப்போது தன்னுடைய இனத்திலேயே இப்போ ஒரு வேளை இப்போ ஒரு குடும்பமாக இருக்குன்னா அக்கா தம்பி அத்தா மாமா சாச்சா இப்படி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா, அத்தா மூசா அலைஹிஸ்ஸலாமை ஒத்துப்பாங்க, அம்மா இல்லை காளைக்கன்று தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தா அம்மாவை கொல்லணும். விஷயம் புரியுதா? அப்போ உங்களுக்கு இப்போ அத்தா எப்படி அம்மாவை கொல்லுவாங்க? வாய்ப்பு இருக்கா? மகன் எப்படி மகன் தப்பு அப்படின்னா அத்தா கொல்ல முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது ஆரம்ப ஸ்டேஜ், இதை விட்டோம் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ரொம்ப அப்படியே பிரிவினைக்கு உள்ளாயிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுங்க. யாரெல்லாம் அல்லாஹ்க்கு அந்த அநீதி இழைக்கிறீங்க, வேறு ஒரு கடவுளை எடுக்கிறீங்களோ அவங்கள நீங்களே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான். ஸோ அப்போ அது முடித்ததுக்கப்புறம் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல கருணை பொழிபவன்னே வருது. பட் ஸ்டில் கருணை பொழிபவன் வேற, பேர் அன்பாளன் வேற. கருணை அந்த கொடை அப்படிங்கிறது ரஹ்மான். அல்லாஹ் இங்கே ரஹீம்னு சொல்கிறான். நல்லா பாருங்கள், ரஹீம்னு சொல்கிறான். ரஹீம்னு வந்துருச்சுன்னாவே அன்பு, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு அவன் உள்ளம் குளிர்ச்சி அடையுது. ஸோ இந்த மாதிரி
எப்போ இந்த மனித சமுதாயம் ஜுலும் அந்த அநீதியை இழைக்குதோ அப்போது அந்த அநீதிக்காக நமக்குள்ளேயே கூட சண்டைகள் வரும். அப்போ நம்ம உறவினர்கள் நம்ம ஆளுங்க அப்படின்றது இல்லாமல் நீங்கள் உங்களில் நீங்களே சண்டை போட நேரிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித்தரான். இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். பாருங்கள், 54வது அத்தியாயத்திலேயே நம்மளுடைய யுத்த காலத்தை பற்றி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லாவுக்கு நீங்கள் இணை வைக்கிறாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லுவான். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனசை விசாலமாக வைக்கணும், திறந்து வைக்கணும். இன்னும் அல்லாவுடைய வார்த்தைகளை புதுசாக கேட்குற மாதிரி. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ஹதீஸுகள் கேட்டிருப்போம், எத்தனையோ பயான்கள் கேட்டிருப்போம். பட் ஸ்டில் இது குரானில் நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்க. நான் சொல்கிறதையும் கேட்கல, இன்னும் வேறு யார் சொல்கிறதையும் கேட்கல. நீங்கள் உங்கள் கண்ணால் அல்லாஹுடைய வார்த்தைகளை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உங்கள் காதால் கேட்குறீங்க. அல்லாஹ் தஆலா அதை உங்கள் உள்ளத்தில் பதிய வச்சு அதில் நீங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. சரியா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உள்ள அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். சரி. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். இது குல்தும் அந்த சமயம் சொல்கிறாங்க, கூறினீர்கள். அந்த பனு இஸ்ராயில் சொல்கிறாங்களாம், யா மூசாவே லன் நுமின நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம், லகஹத்தா நரல்லாக, அதாவது நரல்னா நாங்களும் பார்க்கணும், நாங்கள் காணும் வரை. யாரை பார்க்கணுமா? அல்லாஹ ஜஹ்ரத்தன், அல்லாவை கண்கூடாக பார்க்கணும், பார்க்காத வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம். ஃபஅகதத்துக்கும் எனவே உங்களை பிடித்தது. சாயிகத்து பெரும் சப்தம், சாயிகத்து பெரும் சப்தம். வஅன்தும் தந்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெரும் சத்தம் உங்களை பிடிச்சிருச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்துட்டு அந்த 40 நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த காளைக்கன்றை வணங்கினாங்க. காளைக்கன்றை வணங்கவும் நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க, இப்படி செய்யலாமா அப்படின்னோன்னே சிலர் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க, சிலர் ஒத்துக்கலை. ஒத்துக்காதவங்களை நீங்கள் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது ஒன்று முடிஞ்சிச்சா? திருப்பியும் இந்த யூதர்கள் மூசாவை ஒவ்வொரு இடத்துலையும் எப்படிலாம் பாடாப்படுத்தினாங்கங்கிறத அல்லாஹ் தெளிவாக இங்கே சொல்லிக்கிட்டே வருவான். நிறைய யூதர்களை பற்றி அதிகமான இடங்களில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பொறுமையையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க திருப்பியும் அடுத்த ஒரு ஜுலுமை ஆரம்பிக்கிறாங்க. என்ன? அல்லாஹ் கிட்ட போயிட்டு நீங்கள் பேசி இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதாவது ஃபுர்கான் கித்தாபு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதாவது இந்த கித்தாபில் பகுத்தறியக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த கித்தாபை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாங்களும் அல்லாவை பார்க்கணும், அல்லாவை பார்க்காத வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் அப்படின்னு 2வது ஒரு விஷயத்தை போடுறாங்க. அப்போ இதையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி இவங்க சொல்லும்போது என்ன ஆகுது, மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி வாங்க, ஏன்னா ஒரு நபிக்கு அந்த உம்மத்து மேலே எவ்வளோ அன்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சான்று. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய தலைவர்கள் யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் உரிமையாக எதுவும் கேட்க முடியுமா? நம்மளோட சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க, எதுவுமே போய் உரிமையாக கேட்க முடியுமா?
ஆனால் இவர்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள், மூசாவே அல்லாவை நாங்கள் நம்பணும்னா நாங்கள் அவரை பார்த்தா தான் நம்புவோம், இல்லைன்னா நம்ப மாட்டோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு அந்த உரிமையோடு கேட்டிருக்காங்க. கேட்ட விஷயம் தப்பு, அது அடுத்தது. பட் அந்த அளவுக்கு அவங்க அந்த ஃப்ரீடமாக கேட்டிருக்காங்க. இப்போ அந்த தலைவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க நினச்சிருந்தா எல்லாமே பண்ண முடியும். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த உரிமைகளும் பவரும் கொடுத்து தான் வச்சுருந்தான். பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இப்படி இதை காமிச்சாவது இவங்க திருந்திடுவாங்க, அப்போ காமிப்போம், அல்லாவை காமிப்போம் அப்படின்ட்டு அல்லாஹ்கிட்ட போய் நிற்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பேரிடி அவங்க மேலே விழுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மாண்டு விழுந்துட்டாங்க. மாண்டுனா மயக்கமா அல்லது இறந்தா அப்படிங்கிறது அல்லாஹ்வே அறிவான். ஸோ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஹதத்துஹும் ஸோ அவங்கள பிடிச்சிருச்சு, அவங்க மாண்டு விழுந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் விழுந்தானா அதிகமான ஹதீஸுகளில் அவங்க இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ அப்படி அவங்களுடைய அந்த அலிச்சாட்டியம் அல்லாவை நேரில் பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்ட்டு அவங்க பண்ண அந்த வேலை கடைசியில் என்னாச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து காமெடின்ற பேரில் வந்து ரொம்ப அவமதித்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நிறைய படங்கள்லாம் கூட நிறைய இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே உண்மையிலேயே நடந்தது. இந்த மனிதர்கள், இந்த யூதர்கள் இப்படியாகப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த ஃபுர்கான் வந்துருச்சுல்ல, அந்த ஃபுர்கானை படித்து அதை பகுத்தறியக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறத விட இவங்களுக்கு அது என்ன எதுன்னு ஆராய்ச்சி செய்கிறதுல இதெல்லாம் விதண்டாவாதம் தானே. தேவனை நாங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸோடு தான் அந்த யூதர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஸோ அடுத்த இது பாருங்கள், சும்ம பஅஸ்னாக்கும் மிம் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். ஸோ மௌத்திக்கும்னு வருது, மௌத்துனா இறப்பு. சரி, இப்போ பஅஸ்னாக்கும் உங்களை எழுப்பினோம், மிம் பஅதி மௌத்திக்கும் அதாவது உங்கள் மரணத்துக்கு பின்னர் உங்களை எழுப்பினோம். ஸோ அவங்க மாண்டு போயிட்டாங்க, இறந்த மாதிரி போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ திருப்பியும் அவங்கள உயிர்ப்பிச்சு எழுப்புறான்ல. லஅல்லக்கும் தஷ்குரூன் நன்றியுடையவர்களாக இருப்பதற்கு. ஸோ அடுத்தும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் தரான். அவங்கள மரணிக்க வச்சுட்டான், திருப்பியும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நன்றியுடையவர்களாக இருக்கிறதுக்காக அவங்க மரணத்துலேருந்து எழுப்புறான். அதன் பிறகும் அவங்கள உயிர்ப்பித்து எழுப்புறான். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே யூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு எவ்வளோ அருட்கொடைகள் அல்லாஹ் தரான் பாருங்கள். ஸோ எவ்வளோ இது நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா தெரியும். ஆனால் சில நேரம் சிந்திக்கணும், அது யூதர்கள் தான் அப்படி இருந்தாங்களா, இல்லை நம்மளும் இப்போ அப்படி தான் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். முதல்லனா இன்னும் நிழலிடச் செய்தோம், அலைக்கும் உங்கள் மீது, கமாம மேகத்தை, கமாம் மேகம், கமாம் மேகம், வஅன்சல்னா இன்னும் அனுப்பினோம். இறக்கினோங்கிறத விட நான் அனுப்பினோம்னு சொல்கிறேன், அனுப்புறது. இன்னும் அனுப்பினோம், அலைக்கும் உங்கள் மீது, மன்னசல்வா மண்ணும் சல்வா இது ரெண்டுமே ஒரு வகையான ஃபுட்டு. ஸோ மண்ணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாவு மாதிரி இருக்கும். ஸோ சல்வா அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ் ஐட்டம், ஒரு நான்வெஜ். மொத்தத்தில் இது ஒரு நான்வெஜ் ஐட்டம் மாதிரி வச்சுப்போமே, சரியா. மண்ணு சல்வாவை இறக்கியிருக்கான். கூலு புசியுங்கள்,
மின் தையிபாத்தி, மின் தையிபாத்தி, நல்லவற்றில் இருந்து புசியுங்கள். தையிப் அப்படிங்கிறது ரொம்ப தூய்மைன்னு அர்த்தம். நல்லது, நல்ல குட், பியோர், இந்த மாதிரி. ஸோ மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு வழங்கினதில் நல்லதையே நீங்கள் புசியுங்க. வமா ஜலமூனா, இல்லை, ஜலமூனா, நமக்கு அவர்கள் தீங்கிழைக்கவில்லை. வலாக்கின் கானு, எனினும் அவங்க எப்படி இருந்தாங்க, அன்ஃபுஸஹும், தங்களுக்கே, யதுலிமூன், தங்களுக்கே தீங்கிழைப்பவர்களாக இருந்தார்கள். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அவங்க மேலே மேகத்தை நிழலிடும்படி செஞ்சான். ஸோ அவங்க அந்த இடத்துல சிந்திச்சு பாருங்கள். அவங்க ஆல்ரெடி இருந்த ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அங்கே ஃபிரௌனால் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. சரி, அங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஃபிரௌனெல்லாம் அல்லாஹ் இது பண்ணிட்டான், அழிச்சு இவங்க அந்த இடத்துலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் அவங்களுக்கு எப்படி மண்ணு சல்வா அப்படின்னு உணவுகளை அப்படியே இறக்குறான். இதை நான் உங்களுக்கு கொடுத்ததுலையே நல்ல உணவாக சாப்பிடுங்க அப்படிங்கிறான். இன்னும் மேகத்தை, ஒரு நிழல் மாதிரி மேகம் இருக்கான். மேகத்தோட நிழல் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மழை காலத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். வெயிலே நமக்கு தெரியாது. ஆனால் மழை பெய்யாமல் வெயிலும் இல்லாமல் அந்த மேகம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ குஷியாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரியான அந்த மேகங்களை நிழலிட சென்று அதில் நமக்கு மண்ணு சல்வா அப்படிங்கிற உணவுகளையும் இறக்கி வச்சு உங்களுக்கு அது அழகான முறையில் நல்ல தூய்மையான உணவாக கொடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பொருள்களை நல்ல பொருள்களையே சாப்பிடுங்க அப்படின்னு அந்த யூதர்கள்ட்ட, பனு இஸ்ராயல்கிட்ட அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ உங்கள் மூதாதையர் வரம்பு மீறினார்கள், அதன் மூலம் அவர்கள் எமக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டனர். ஸோ இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் ஸோ இவ்வளோ விஷயம் கொடுத்தும் இதுக்கு முன்னாடிலாம் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அழிக்க சொன்னதான் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, காளை கன்றை வணங்குனாங்க, இன்னும் அல்லாவை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்வளோ பொருளை கொடுத்தும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நீங்கள் அநீதி இழைக்கலை, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைச்சிக்கிறீங்க. அப்படி என்ன அநீதி இழைச்சாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக அநீதி இழைத்து கொண்டனர் அப்படின்னா, இந்த உணவு எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ இதெல்லாம் அல்லாஹ் இன்னும் திருப்பியும் சொல்லி காமிப்பான் ஃப்யூச்சரில். அடுத்த இன்னும் சில ஆயத்துகளுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம. பட் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த மண்ணு சல்வா வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. எங்களுக்கு ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு நாங்கள் எவ்வளோ நாள் தான் சாப்பிட்றது. இன்றைக்கும் நம்ம பிரியாணினா ஆசைப்படுவோம். ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் தொடர்ந்து பிரியாணினா சிலர் சாப்பிடுவோம், சிலருக்கு அப்போ மூஞ்சில் அடிச்சிடும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த பிரியாணி தான்னா நமக்கு கொஞ்சம் மூஞ்சில் அடிச்சாப்பில் இருக்கும் தான். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அதுக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்ப நமக்கு பிரியாணி வருது அப்படிங்கிறப்ப அது நன்றியோடு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதான் டெய்லி வருதில்ல அப்படின்ட்டு, ஆனால் எங்களுக்கு இது ஒரே மாதிரியான ஃபுட்டு வேணான்ருவாங்க. ஸோ அது அவங்க சொன்ன வார்த்தையாகவே குரானில் வரும், நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அவங்க அநீதி இழைச்சிக்கிறாங்க அந்த உணவு விஷயத்துலையுமே, அது மட்டும் மைண்டில் வச்சுப்போம். அடுத்தது பாருங்கள், இதுக்குள்ளா இன்னும் இந்த சமயத்தையும் நினச்சி பாருங்கள். குல்னா கூறினோம், உதுஹுலு ஹுலூனா நுழையுங்கள், ஹாதிகில் கரியத்தை, அதாவது ஹாதிகில் கரியத்தைனா இந்த ஊரில் நீங்கள் நுழையுங்க. ஃபகுலு இன்னும் புசியுங்கள், மின்ஹா ஹைசு, மின்ஹா ஹைசு
உங்களுக்கு வேண்டிய விதத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. ஷிஇத்தும் நாடினீர்கள், அதாவது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விதத்தில் சாப்பிடுங்க. ரகதன் தாராளமாக. வதுகுலு இன்னும் நுழையுங்கள். அல்பாப அல்பாப சுஜ்ஜதன் அல்பாப சுஜ்ஜதன் அந்த வாசலில் தலை குனிந்தவர்களாக, கொஞ்சம் அந்த தலை தாழ்த்தி நீங்கள் உள்ளே போங்க. வக்கூலு இன்னும் கூறுங்கள். ஹித்தத்துன் பாவச்சுமை நீங்குக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உள்ளே போக சொல்கிறான். ஹித்தத்துன்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போங்க, தலை சாய்த்து போங்க அப்படிங்கிறான். அன்னகுஃபிர் லக்கும் மன்னிப்போம், உங்களுக்கு மன்னிப்போம். ஹதாயாக்கும் உங்கள் குற்றங்களை. வதசதி வசனசீது வசனசீது இன்னும் அதிகப்படுத்துவோம். முஹ்சினீன் நல்லறம் புரிபவருக்கு. இப்போ மேலும் பக்கத்தில் இருக்கும் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள். உங்களுக்கு அந்த மண்ணு சல்வா கொடுத்து மேகத்தை நிழலிட வச்சு எல்லாம் அவங்கள பார்த்துக்கிறான். அப்போவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வரம்பு மீறுறாங்க. ஸோ அப்போ வரம்பு மீறும்போது சரி, அப்போவும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கலாம், நான் இதுதான் உங்களுக்கு தருவேன், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இவங்க கேட்டதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டு இவங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷனையும் தரான். அல்லாஹ் எவ்வளோ விஷயங்கள் இவங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஸோ இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ளே போங்க, நுழையுங்க. பிறகு அங்கு கிடைப்பனவற்றை, அங்கே இருக்கிறத நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆனால் ஊருக்குள்ளே நுழையும் போது அதனுடைய அந்த தலைவாசலில் நீங்கள் சிரம் தாழ்த்திய வண்ணம் உள்ளே போங்க. சஜிதா பண்ணுற மாதிரி உள்ளே போங்க. ஹித்தத்தூன் எங்கள் பாவச்சுமை நீங்கட்டும்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்போ அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நாம் மன்னிப்போம். அதாவது நாம்ங்கிறது இப்போ இங்கே யாரை குறிக்குது, நாம்னா 2 பேர் இருக்கணுமே அப்படின்னா எப்போவுமே கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் ஹையர் அஃபீஷியலாக இருக்கிறவங்க நான்னு சொல்ல மாட்டாங்க, நாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னைத்தான் இங்கே நாம் அப்படிங்கிறான். ஸோ நான் ஓத ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நாம்னு வரதை பார்த்துட்டு, நாம்னா அப்போ 2 பேர் சேர்ந்து சொல்கிறாங்களா, யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சிந்தித்து பார்த்ததுண்டு. ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படின்னா இங்கே அல்லாஹவை தான் குறிக்கும். அல்லாஹ் தானே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்போது அவனை தான் குறிக்கும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நாம் மன்னிப்போம், மேலும் சிறந்த முறையில் நற்செயல் புரிபவருக்கு விரைவில் அதிக நற்கூலி வழங்குவோம் என நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த சஜ்தா வருது இல்லையா, சிரம் தாழ்த்தி உள்ளே போங்க அப்படின்னு. இதுக்கு மேலேயும் நம்ம பார்த்தோம், ருக்கு செய்பவர்களோட நீங்களும் ருக்கு செய்யுங்க அப்படின்னு. ஸோ இந்த சிரம் தாழ்த்தி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் தொழுகையில் தான் இந்த சஜிதா ருக்குவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நமக்கு விளங்க வைப்பான். சரியா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான செஷன் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் ஏதோ பெருசாக இருக்கே அப்படின்னு மட்டும் தோணட்டும். தினம் நம்ம ஓதுறோம் இல்லையா, ஸோ தினம் ஓதும்போது நமக்கு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள், இன்னும் நுணுக்கமான இல்முகள் எல்லாமே நமக்கு அல்லாஹ் தருவான். நம்மளுடைய மனதிலையும் நம்மளுடைய சிந்தனையிலையும் இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கறது அவனுடைய பொறுப்பு. நம்மளுடைய பொறுப்பு இதை செவி தாழ்த்தி கேட்கிறது மட்டும்தான். இதை நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோட பொருந்தி பாருங்கள்.
பொறுமையாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். பொறுமையாக ஜஸ்ட் பொருந்தி மட்டும் பாருங்கள். பொறுமை ப்ளஸ் உறுதி, விடாமுயற்சி, இது 3 தான் நமக்கு வேணும். இன்றைக்கான காலகட்டத்தில் விடாமுயற்சியாக தொழுகை நம்ம எடுக்கிற மாதிரி இந்த குரான் ஓதுகிற இந்த விஷயத்தையும் எடுக்கலாம். தொடர்ந்து செய்வோம். பலன் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ்.